மீன் குழம்புக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்த்துடலாமா? ஆனியன், கறி லீஃப், பச்சை மிளகாய் அண்ட் தோல் உரிச்சு வச்சிருக்க பூண்டு, அரைச்சி வச்சிருக்கோம், கட் பண்ணி அரைச்சி வச்சிருக்க தக்காளி. முக்கியமான இன்கிரிடியன்ட் புளித்தண்ணி. இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த புளித்தண்ணில அந்த அரைச்சி வச்சிருக்க தக்காளியை ஆட் பண்ண போறோம். அப்படியே பாருங்க, சூப்பரா இருக்கா பார்க்கவே. இப்பயே மீன் குழம்பு ரெடியான மாதிரி இருக்குல்ல? ஆமாங்க, இதாங்க மீன் குழம்புக்கு முக்கியமான இன்கிரிடியன்ட்ஸ். உப்பு, தேவையான அளவு உப்பு. அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் அரைச்சி வச்சிருக்க குழம்பு மிளகாய் தூள். காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க, உங்க காரம் எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி. சிம்பிளா சுவையான மீன் குழம்பு எப்படி ஆகுதுன்னு பார்த்துட்டே இருங்க. கட் பண்ணி கழுவி வச்சிருக்க ஃபிஷ், முக்கியமான இன்கிரிடியன்ட் இவர் தாங்க. அந்த கரைச்சல், புளி கரைச்சல், மிளகாய் தூள், உப்பு, தக்காளி பேஸ்ட் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணாச்சு. இப்போ மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு சைடில் வச்சுப்போம். அடுப்பு பற்றி வச்சாச்சு. ஒரு மீன் குழம்பு எப்படி ப்ரிப்பேர் ஆகுன்ட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் அந்த பாயிண்ட் டு பாயிண்ட் எல்லாமே தெரியும் உங்களுக்கு. சரிங்களா? லைட்டா எண்ணெய் ஊற்றிருக்கோம். எண்ணெய் ஊத்திட்ட பிறகு கடுகு, அது சிரிக்கும் பாருங்க. சிரிச்சிட்ட பிறகு ஜீரகம் போட்டோம். சீரகம் போட்டாச்சு பாருங்க, அப்படியே பொங்கி வருது பாருங்க. சீரகம் வந்த பிறகு வெந்தயம் போடு. வெந்தயம் பாத்தீங்கன்னா வடகம், கை கொடுக்கும் போக கருவேப்பிலை. மனம் வந்துருச்சு. மீன் குழம்போட மனம் மீனே போடாதுன்னு நம்ம உரிச்சு வச்சிருந்த பூண்டு அண்ட் பச்சை மிளகாய் போட்டு லைட்டா வதக்கணும். மனம் அப்படியே சூப்பரா இருக்குங்க. சவுண்டு கேட்கும், அந்த தர 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 அந்த சவுண்டு அப்படியே காருக்கு சூப்பரா அழகா இருக்கும். கோல்டன் ப்ரௌனா வந்துருச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்? அடுத்த இன்கிரீடியன்ட் ஆட் பண்ண போறோம். அடுத்த இன்கிரீடியன்ட் என்னன்னா, நீங்க கெஸ் பண்ண மாதிரி புளி கரைச்சல். ஆன்டிபயோட்டிக் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாமா? மஞ்சள் கொஞ்சம் போட்டுப்போம். பாத்தீங்களா, அந்த புளி கரைச்சலை ஆட் பண்ண போறோம். புளி கரைச்சலை ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு 2 கொதி வரும். அப்பதான் அந்த மிளகாத்தூள், மசாலா தூள், புளிக்கரைசல் அந்த இதை ஊத்திட்ட பிறகு லைட்டா உப்பு டேஸ்ட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் பண்ணிட்டு அடுப்பை கொஞ்சம் ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டு லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணிட்டு லெட்டம் நல்லா கொதிக்க பாருங்க. எப்படி மீன் குழம்பு கொதிக்குதா, பபுள்ஸ் வருது பாருங்க. இந்த மாதிரி கொதிக்கிற ஸ்டேஜ்ல தான் நம்ம மீனை போடணும். பூண்டு எல்லாம் சூப்பரா அழகா வந்துச்சு. இந்த ஸ்டேஜ்ல இருக்கும்போது சூப்பரா பிரிஞ்சு வருது பாருங்க சைட்ல, அழகா தெரியுதா? டைம்ல தான் நம்ம முக்கியமான இன்கிரிடியன்ட்டை உள்ள போடணும். ஃபிஷ் இஸ் கோயிங் டு உள்ள போட்டாச்சு பாருங்க. மீனை குழம்பு பார்த்தீங்கன்னா ஹை டெம்பரேச்சர்ல இருக்குல்ல, சும்மா அப்படி போட்டு லைட்டாக அப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்படின்னா மீன் உடஞ்சிரும். ஃபைனலி நம்மளோட ஃபிஷ் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. வா, எப்படிமா இருக்கு மீன் குழம்பு? சாப்பிட்டு பார்க்கலாம். பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு? சூப்பரா? சரியான ருசியா? சாப்பிட்டு பார்க்கலாமா? அனைத்து சுவையும் அல்லது மீன் குழம்பு செம டேஸ்ட். சூப்பர் டேஸ்ட் இல்லம்மா? இருக்கு சூப்பர் டேஸ்டா? அப்படி பண்ணு. சூப்பர், சரியான டேஸ்ட். வாங்க சாப்பிடலாம்.